அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்காங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் நான் மிளகு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ரம்பலை ஒன்று நறுக்கி போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கினது 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குழம்புத்தூள், மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை போட்டு மல்லி புதினா கொஞ்சமாக போட்டு தயிர் ஒரு 4 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நான் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு போகிறேன். ஒரு 2 விசில் விட்டால் உங்களுக்கு சிக்கன் நல்லாவே வெந்துடும் பாருங்கள். நெக்ஸ்ட் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பால் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டே இருக்கணும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.